நம்ம இவ்வளோ நேரம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்துருந்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஃபார்முலா. இதை எப்படி கம்பைன் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கோங்க. இங்கே ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி மாற்றி எழுதலாம்? அதை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே டாட் எடுத்துட்டு அங்கே எஃப் ஆஃப் எக்ஸை மாற்றிக்கிறோம். ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸை ஜி எஃப் ஆஃப் எக்ஸை மாற்றி எழுதுகிறோம். இது என்னன்றதை இப்போ பார்த்துக்கலாம். ஃபைண்ட் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும், மாற்றி போட்டிருக்கோம். ஓகேவா? வென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃபைன்டு, இதுலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்ன கொடுக்குறாங்களோ இதை வச்சு தான் இந்த சம்மே இருக்குது. அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் இது கொடுத்துருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் சம் இருக்குது. குழப்பிக்காமல் இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். அடுத்த சம்லாம் ரொம்ப வேகமாக போயிடலாம். இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் வரும். சொல்யூஷன் இது கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்குவோம். இது புக்கில் கொடுத்துருக்கிறது தான் திருப்பி எழுதியிருக்கேன், ஒன்றுமே இல்லை. எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம எக்ஸ் போட்டுக்கிறோம்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ் அர்த்தம். எஃப் டாட் ஜிக்கு பக்கத்தில் போகும்போது எஃப் டாட் ஜி எக்ஸ், இதுதான் இப்போ நம்ம ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்க போகிறோம். எஃப் அப்படியே வெளில விட்டுட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இவ்வளோன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் தான் இங்கே போடணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. எஃப் அங்கேயே தான் இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பேர் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. பாருங்க ஒரே கலர் தானே இருக்குது. இதை எடுத்துட்டு இதை போடுறோம், ஏன்னா இது ரெண்டும் சேம் தானே. ஓகே, இது ரெண்டும் சேம் போது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டு இதை போட்டாச்சு. இப்போ எஃப்ஐயும் எடுக்கிறோம். எஃப் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? எஃப்ஓடைய வேல்யூ என்னது? இது. அப்போது இதுதான் போடணும். 2x+1 தான் எழுதணும். ஆனால் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல தானே எக்ஸ் இருக்கு. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இந்த நம்பர் இருக்கா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை போடுங்க. 2 போட்டாச்சு. பக்கத்தில் எக்ஸுக்கு பதில் இதை போடுறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸோடைய ஃபங்க்ஷன் தான் போடுறோம். 2 போட்டாச்சு. இதனுடைய எக்ஸை தான் தூக்கி இங்கே போடுறோம். இதே சின்ன மாற்றம் தான் போட்டாச்சு. இந்த +1 இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்டெப் கரெக்டாக புரியுதா? ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை அப்ளை பண்ணுறோம். ஜி ஆஃப் எக்ஸை எடுத்துட்டு அதனுடைய வேல்யூவை போடுறோம். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ போடும்போது என்ன ஆகும்? இதுதான் அந்த எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த எக்ஸுக்கு பதில் தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 போடுறோம். அது இதுக்கப்புறம் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இதுக்கப்புறம் சம்மே ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2x², இதே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -4 +1, இது ரெண்டுத்தையும் பண்ணால் -3 முடிஞ்சு போச்சு. இப்போது எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மாற்றி போடுறோம், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கப்புறம்லாம் ரொம்ப சிம்பிளாக போயிடும். இந்த ஒரு ஸ்டெப் புரிஞ்சுதுன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுறோம்? ஜி எஃப் ஆஃப் எக்ஸாக மாற்றியாச்சு. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்போது ஜி இங்கே தான் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்னது? 2x+1. அப்போது ஜி அப்படி தான் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ ஒண்டி 2x+1 போட்டாச்சு. அடுத்தது இந்த ஜியோடைய வேல்யூ இப்போ தான் போட போகிறோம். ஜியோடைய வேல்யூ என்னது? x² - 2. அப்போது எக்ஸ் எங்கே வருதோ அந்த இடத்துல இதை போட்டுக்கணும். எக்ஸ் வர இடத்துல 2x+1, இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு, -2 போட்டோம். இதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஒரு சின்ன கண்டிஷன் தெரிஞ்சால் கணக்குலாம் ஒன்றும் இல்லை. இது ஃபார்முலா a+b² ஃபார்முலா என்ன ஆகுது? 4x² + 4x + 1. இந்த -2 அப்படியே இருக்குது. இது ரெண்டுத்தையும் பண்ணாக்க -1 வருது. இது எதுவுமே பண்ணல. அப்போது இதுவும் வந்துடுச்சு. ஓகே, ஆனால் இது ரெண்டும் சேமாக இல்லை. எஃப் டாட் ஜி வேறு ஆன்சர் வருது, ஜி டாட் எஃப் வந்து வேறு ஆன்சர் வருது. ஸோ இது நாட் ஈக்குவல். ஓகேவா? அடுத்தது 21st சம் பார்க்க போகிறோம். இதில் கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் மீதி என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இது மாதிரி ஜி டாட் எஃப்ஓ இல்லை எஃப் டாட் ஜியோ சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே கடகடன்னு போடலாம். என்ன ஒன்று, இதை எங்கே போடணும், அதுக்கு பதில் இதை எங்கே போடணும், இந்த ரெண்டு கான்செப்ட் ஒன்றி புரிஞ்சுதுன்னா இந்த சாப்டரில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட போகிறோம். எந்த டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சம்மையே திரும்பி பார்த்துக்கோங்க.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஓகேவா, இந்த இடத்துல டாட் போயிடுச்சு. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு என்ன வேல்யூ வந்திருக்கு, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இதை தூக்கி இந்த 3க்கு பக்கத்தில் போடுறோம். ஏன்னா எஃப் உடைய ஃபங்க்ஷன் என்னவோ அதை தான் இங்கே போட போகிறோம். எஃப் உடைய ஃபங்க்ஷன் என்னது, 3x - 2. அந்த எக்ஸ் இருக்க இடத்துல தான் இதை போட போகிறோம். இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் நீங்கள் கரெக்டாக போடணும். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் தான் கடைசியாக இருக்கும்போது இதை தான் தூக்கி இங்கே போடணும் வெளியில். இது உள்ளே இருக்கிற நம்பரை தூக்கி அப்படியே எக்ஸுக்கு பதில் போட்டுக்கிறோம். இது எஃப்ன்றது ஃபங்க்ஷனுக்காக வர்றது, இது எக்ஸோடைய வேல்யூ அப்படியே போடுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 6x + 3k - 2. இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் டாட் ஜியை. அடுத்தது இதனுடைய வேல்யூ இங்கே தனியாக எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மாற்றி போடுறோம், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி எங்கே இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, 3x - 2 அங்கே போட்டாச்சு. இப்போ ஜி வேல்யூ இருக்கிற இடத்துல என்ன ஆகும், இதுக்கு பக்கத்தில் இந்த வேல்யூ போட போகிறோம். ரொம்ப சிம்பிள். இதுதான் எழுத போகிறோம். ஆனால் எக்ஸுக்கு பதில் இதை போடுறோம். 2xன்ற இடத்துல எக்ஸை எடுத்துகிட்டு 3x - 2 + k. இது சிம்பிளிஃபை பண்ணாலும் 6x - 4, 6x - 4 இந்த ப்ளஸ் k போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், கொஸ்டினில் பார்த்தா தெரியும். சேம் ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க ஒரு வார்த்தை. ஓகேவா, இது அவங்களே கொடுத்துட்டாங்க, எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஓகேவா, இது மாதிரி கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. கிவன் தட் ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கேயும் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கேயும் போட்டு பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது 6x + 3k - 2. செகண்ட் ஈக்குவேஷன் 6x - 4 + k. இப்போ என்ன போவோம், எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துன்னு வரலாம். இந்த 6x அங்கேயே இருக்குது, இது அந்த பக்கம் வேணால் மைனஸாக வருது. அப்புறம் இங்கே 3k அப்படியே தான் இருக்குது. இந்த k இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுது. இந்த பக்கம் +2 இருக்கிறது, அந்த பக்கம் இந்த பக்கம் -2 இருக்கிறது, அந்த பக்கம் +2 மாறுது. இது ஏற்கனவே இங்கே தான் இருக்குது. எப்பவுமே நம்ம வந்து ஆல்ஃபபெட் இருக்கிறத லெஃப்டில் கொண்டு வர்றது தான் ஈஸியாக இருக்கும். இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடு. 3ல் 1 போச்சுன்னா 2k = -2. அடுத்தது என்ன ஆகும், k இங்கே தான் இருக்கும். இது மல்டிப்ளிகேஷன் ஆகுது, இங்கே டிவிஷனாக மாறுது. k உடைய வேல்யூ -1. இப்போ இந்த டைப் சம் இனி சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைண்ட் k இஃப் f ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், k உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் k, பார்த்துக்கோங்க, f ஆஃப் k. இங்கே பாருங்கள், இதில் வந்து வேறு எந்த லெட்டருமே கொடுக்கல, அதனால இந்த சம் போட்டிருக்கோம். போன வாட்டி g f ஆஃப் எல்லாம் வந்தது, இப்போ ரெண்டுமே f. ரெண்டுமே எஃப்னா அதே வேல்யூ தான் மறுபடியும் போட போகிறோம். ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கே. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வேல்யூ இது, எஃப் ஆஃப் கே உடைய வேல்யூ 2k - 1. இப்போ இந்த எஃப் ஆஃப் கேவை எடுத்துட்டு 2k - 1 போட போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது, இது கேவா இருக்கு, ஒரே ஸ்டெப்லேயே ரெண்டுத்தையும் போட்டோம். என்ன அதே ஃபங்க்ஷன் தான், இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதை போட்டாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வருது, 2k இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த வேல்யூ போடுறோம். வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க இந்த இடத்துல. எஃப் ஆஃப் இதனுடைய வேல்யூ எழுதிட்டா போதும். என்ன வேல்யூ, 2k - 1. இப்போ குழப்பம் இருக்காது. இப்போ எஃப் அங்கேயே தான் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் கே உடைய வேல்யூ இங்கே போட்டாச்சு. அடுத்தது இந்த எஃப் ஆஃப் எடுத்து எழுதும்போது என்ன ஆகும், 2x - 1. இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம், இதே நம்பர் தான் போடுறோம். போட்டால் இதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், 4k. அடுத்தது -2. இந்த ப்ராக்கெட் போடவே என்ன ஆகும், இதுக்கும் உண்டு அதுக்கும் உண்டு. 4k - 2. இது இந்த இடத்துல இருக்க -1. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்கும். ஆட் பண்ணி -3 போடுறோம், 4k தான் இருக்குது. இப்போ f டாட் f ஆஃப் k உடைய வேல்யூ 4k - 3.
ஆனால் அவங்க சம்லேயே என்ன கொடுத்துட்டாங்க, எஃப் டாட் எஃப் ஆஃப் கே உடைய வேல்யூ 5 சம்மில் கொடுத்துட்டாங்க. இது சம்மில் கொடுத்துருக்கிறது கிவன். ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நம்ம கண்டுபிடிச்சது ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ 4k - 3 = 5. இதுவும் சேமா தானே இருக்கு. அப்போ இங்க 4 - 3னா இந்த 5 அதுவும் ஈக்குவல். ஓகேவா, (4k - 3 = 5). இந்த -3 அந்த பக்கம் போனா +3 மாறிடும். அப்போ 4k = 8. 4 = 8/4 = 2. ஓகேவா, இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது 2 தான். அடுத்தது 3 ஃபங்க்ஷனுக்கு வரும். பாருங்க, இவ்வளவு நேரம் போட்டது FG தான். அடுத்தது வர்றது என்னது, FGH. ஓகேவா, FGH வரும்போது ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். இப்போ பண்ணதே தான் கரெக்டா. f of x என்ன வேல்யூ அதை மாத்திட்டு g of x போடுறோம். இந்த ஒரு சின்ன டெக்னிக் தெரிஞ்சுன்னா இந்த சம் ஒண்ணுமே இல்லை, குழப்பிக்காம பார்த்தீங்கன்னா போதும். if f of x equal to இது கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, h of x கொடுத்துட்டாங்க. இது 3 வருது பாருங்க. இப்போ 2 தான் இருந்தது, இப்போ 3 வருது. இப்போ 3 எப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரூஃப் தட் f dot g dot x equal to இது மாறி மாறி வரும், f dot g into dot h. இது புரியுதா, இது உள்ள சேர்ப்பு விதி வர மாதிரி வரும். அசோசியேட் ஃபங்க்ஷன் மாறி வருதான்னு பார்த்துக்கு. இப்போ இது கொடுத்துட்டாங்க, f of x, g of x, h of x எல்லாம் கொடுத்துட்டாங்க. நவ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். g dot h கண்டுபிடிக்க போறோம். எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் இதை நான் போட்டேன்னா இதே போடுங்க. இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டு இருக்கேன்னா வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. f dot g, f dot g xனா என்ன ஆகும், f அப்படியே வச்சுட்டு g of x மாற்றிடும். இந்த f அப்படியே தான் வெளியில் இருக்கு, f வெளியில் இருக்கு. g தான் என்ன ஆகுது, மிஞ்சி போட்ட மாதிரி g of x மாறுது. இந்த ஒரு ஸ்டெப்பில் எந்த குழப்பமும் இல்லை, ஏன்னா மிஞ்சி போட்டது தான். இது எப்படி மாறுதுன்னா g of x உடைய வேல்யூ இப்போ எடுத்து எழுதிக்கணும். g of x உடைய வேல்யூ 1 - 2x. பாருங்க, f அங்கே தான் இருக்கு. g of x எடுத்துட்டு தான் 1 - 2x போட்டோம். புரியுதா, இதுக்கு பதில் அதை மாற்றி போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், f உடைய ஃபங்க்ஷன் எழுதுறோம். f உடைய ஃபங்க்ஷன் என்னது, 2x + 3. 2 போடுறீங்க, x-க்கு பதில் என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ போடுறோம். ஏன்னா f-க்கு பதிலாக x உடைய வேல்யூ இதாக தான் இருக்கு. அதனால இங்கே x இருக்குவே, இங்கே x போட்டீங்க. நல்லா புரிஞ்சுதா, ஏன்னா இங்கே என்ன இருக்கு, 1 - 2x இருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், x-க்கு பக்கத்தில் இந்த நம்பர் இருக்கு, x எங்கே வருதோ அங்கெல்லாம். ஆனால் இந்த 2 + 3 அப்படியே தான் பண்ணுவோம். 2 × 1 - 2x + 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 2 are 2 -4x + 3. இப்போ இதையும் ஆட் பண்ணால் ப்ளஸில் இருக்கு 5 - 4x. அப்போது f dot g வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ h வச்சு கண்டுபிடிக்கணும். f dot g into h கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா இது தெரிஞ்சிச்சு நமக்கு. இதை பற்றி பிரச்சனையே இல்லை. இது ஃபுல்லாக சேர்ந்து ஏதோ ஒரு எஃப் ஜி ஹெச் இதோ சேர்ந்து ஒரு ஐன்னு சும்மா வச்சுக்கோங்க. இப்போ இதை கேட்கும்போது இதனுடைய வேல்யூ போட்டுக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ என்ன பண்ணுறோம், 2x + 3 போட்டிங்களா. இப்போது 5 - இது எங்கெல்லாம் வருதோ, இது மாதிரி f dot g எங்கே வருதோ அதனுடைய ஃபங்க்ஷனாக இதை எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது 1 2 3 இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இது 4ஆவதாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா சேர்த்துட்டோம். இது சேர்த்தா தான் அடுத்ததை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இது ரெண்டையும் சேர்த்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்ததை வந்து ஹெச்ஆல் கண்டுபிடிக்க போகிறோம். f dot g = h of x. இப்போ இது நமக்கு வேல்யூ தெரியும், ஆனால் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ h of x உடைய வேல்யூ ஒண்டி சொல்லுங்கள். f dot g தெரிஞ்சிடுச்சு. f of x எவ்வளோ, 3x.
இந்த அப்படியே எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு சம் அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், இதனுடைய வேல்யூ தான் 5 - 4x. எதனுடைய வேல்யூ, இதை எடுக்கும்போது என்ன ஆகும், இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். 5 போடுறீங்க, -4 போடுறீங்க, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, 3x போடுறோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் இந்த ஈக்குவேஷனில் வரும். இங்கே பாருங்கள், 5 அப்படியே போடுறோம், -4 அப்படியே போடுறோம், எக்ஸுக்கு பதில் என்ன வருது, 3x. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணாக -12x. அப்போ ஒரு சைடில் இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இது தான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். g.h எக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், g வெளியிலே இருக்கும், h of x வருது. h of x ஓட வேல்யூ தான் தெரியும், என்னது 3x. அப்போது g of 3x. ஓகேவா, g of 3x வரும்போது அடுத்த ஸ்டெப்பில் g உடைய வேல்யூ என்னது, 1 - 2x. இது பாருங்கள், இப்போ ஜிக்கு எடுத்துடுறோம். ஜி எடுக்கும்போது என்ன ஆகும், 1 - 2x போடாமல் இங்கே இருக்கிற நம்பரை போடுறோம், அவ்வளோதான். இதனுடைய ஃபங்க்ஷன்லேயே எக்ஸ் வேல்யூ இதை தான் போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ஆகும், 1 - 6x. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போட்டிருக்கோம். முன்னாடி என்ன இருக்குது, f டாட் இருக்குது. அப்போது இது சேர்த்து போடும்போது என்ன ஆகும், f டாட் g இன்ட்டு g.hx. இந்த வேல்யூ நமக்கு தெரியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. f of g.h இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ f ஒண்டி வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம்ல, g.h அது எவ்வளோ வந்தது, g.h வந்ததுல அதனோட வேல்யூ என்ன வந்தது, 1 - 6x. அப்போ f of g.h உடைய வேல்யூ 1 - 6x. இப்போ f ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுறோம். f உடைய ஃபங்க்ஷன் என்னது, 2x + 3. 2 இங்கே போட்டாச்சு, எக்ஸுக்கு பதில் தான் இந்த நம்பரை போடுறோம், +3. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்க, 1 2 are 2, -3 - 12. அப்போது +5 - 12. 1 and 2 ஈக்குவலாக வருதா, ஃப்ரம் 1 and 2 we get. ஓகே, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இது. இப்போ 3 போடுறதுனாலும் நம்ம எப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிட்டோம். ஃபைண்ட் எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப டெக்னிக்கலான சம் அது, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஜி 3 லெட்டர் வரும்போது என்ன ஆகுது, இப்போ ஜி FGH இருந்தது, இப்போ ஹெச் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, FA 2 வாட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, GF of x, GF of x equal to FG of x. ஓகேவா, இந்த பக்கம் 2 f கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம கண்டிஷன் போட போகிறோம். கிவன் f of x உடைய வேல்யூ என்னது, 3x + 1, g of x உடைய வேல்யூ x + 3. இதை 2 வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஓகேவா, சொல்யூஷன் என்னது, லெஃப்டில் கொடுத்துருக்கிறது GF of f of x. அப்போ ஜியை ஒண்டி வெளில எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டெப் ஒண்டி கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நானும் அங்கே குழப்பி தான் போட்டிருக்கேன். GF of f of x எப்படி எழுதலாம், ஜியை வெளில வச்சுட்டு f of x. இப்போ புரியுதா, GF of f of x கிளியராக புரிஞ்சதில்லை. இப்போ இந்த இடத்துல எழுதியிருக்கிறது this means GF of f of x. இந்த ஸ்டெப் புரியலன்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாருங்க, 3 Fல என்ன ஆகுது, இங்கே G 2 F இருந்தது. இப்போ ஒரு G இருக்குது, ஒரு F இருக்குது, இன்னொரு f of x உடைய வேல்யூ என்னது, f of x உடைய வேல்யூ 3x + 2, சரி 3x + 1. ஓகேவா, அப்போ f of x போயிடுச்சா, உள்ள ஒரு f ஒண்டி தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்க f தான் இப்போ இங்கே இருக்கு. ஈக்குவல் டு, இப்போ பாருங்க g அப்படியே தான் இருக்கு. இப்போ அடுத்து இந்த எஃப்பும் போகும்போது என்ன ஆகும், இதனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறோம், 3x + 1 எழுதுறோம். ஆனால் எக்ஸுக்கு போய் என்ன பண்ணுறோம், 3x + 1 எழுதுறோம். இந்த எஃப்க்கு வேண்டியதுதான் இந்த 3. ஓகே, ஆனால் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம், 3x + 1 போடுறோம்.
அதுக்கப்புறம் இந்த ஒன்று தான் இங்கே போடுறது. இந்த ஜி அப்படியே தான் இருக்கும். இது என்ன ஆகும்? 9x + 1 + 1 9x + 3 + 1 ஜி ஆஃப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9x + 3. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஜி ஆஃப் இப்போ நம்ம எங்கள் இடம் பார்த்ததுனால இங்கே தூக்கி போட்டோம். இப்போ ஜி ஆஃப் வேல்யூக்கு இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வேல்யூ? ஜிக்கு வந்து x + 3. அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ என்ன பண்ணுறோம்? இவ்வளோவும் சேர்ந்தது தான் எக்ஸ். என்னது இது? ஃபுல்லாக சேர்ந்தது தான் எக்ஸு. 9x + 4 தான் எக்ஸு. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூக்கு இதை போட்டாச்சு. 3a பக்கத்தில் அப்படியே போட்டோம். அப்புறம் இந்த ஜியை எடுக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் போடுறோம். x + 3. ஜியோடைய வேல்யூ என்ன? x + 3 தானே. இந்த சமம் பொறுத்த வரைக்கும் இதுதான் எக்ஸு. அதனால 9x + 4 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. இப்போ நான் இது 9x அப்படியே தான் இருக்குது. 4 3 ஆட் பண்ணால் 7. இப்போது 3மே வந்துச்சு பாருங்க. ஒரு ஜி 2 எஃப். ஓகேவா? இங்கே ஜி இருக்குது, அடுத்தது ஃபஸ்ட்டு எஃப் இருக்குது, அடுத்தது இன்னொரு எஃப் இருக்குது. அது மொத்தம் சேர்ந்தது தான் இந்த வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சுதா? இது முடிஞ்சுது. அடுத்தது இதுக்கு போகிறீங்க. எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் வெளியிலே இருக்குது. இந்த ஜிக்குள்ளே இன்னொரு ஜி எஃப் ஆஃப் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே தான் இருக்குது, ஜியும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? x + 3 போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? x + 3a போடும்போது எக்ஸுக்கு பதில் இதை போடுறோம். இதுதான் எக்ஸ் இங்கே +3. ஓகேவா? அடுத்தது எஃப்க்கு போகிறோம். எஃப்ஓடைய ஃபங்க்ஷன் என்னது? 3x + 1. அப்போது இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது? f of x + 3. அடுத்த ஸ்டெப் போடும்போது இந்த x + 3 தான் இங்கே எக்ஸு. 3x + 1 3 போட்டாச்சு. எக்ஸுக்கு பதில் இதை போடுறோம். x + 6 + 1 3x + 18 3x + 18 + 1 ஆட் பண்ணாலும் வரும் 3x + 19. நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இது மாறி வருது. ஓகேவா? given if 1 and 2 கண்டிஷன் சொல்லிட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ எக்ஸோடைய வேல்யூயும் ஒய்யோடைய வேல்யூயும் கண்டுபிடிக்க போகிறோம். 9x + 7 = 3x + 19. ஓகேவா? எப்பயும் தெரியாத ஆல்ஃபபெட் தான் லெஃப்டில் வர சொல்லியிருக்கோம். 9x - 3x. 9x இங்கே இருக்குது, இந்த பக்கம் வந்து 3x ஆகுது. 19 இங்கே இருக்குது, இது அந்த பக்கம் போனால் அப்போது 6x - 12 19 - 7 = 12. x = 12/6 = 2. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன்றி தான் பார்த்துருக்கோம்.